உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். நியாயமா அது? இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாருங்க. முதலாளி இருந்தார். ஊருக்கு போகும்போது அவருடைய 3 சீடர்களை கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட 4 ரூபா கொடுத்தார், ஒருத்தங்கிட்ட 2 ரூபா கொடுத்தார், ஒருத்தங்கிட்ட அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, பிரித்து கொடுத்துட்டார். ஏதோ இவனுக்கு 4 ரூபா கொடுத்தாரு, அவனுக்கு 2 ரூபா கொடுத்தாரு, அவனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. இங்கே பாரு, 3 மாதத்தில் திரும்பி வருவேன், கணக்கு சொல்லும் சொல்லிட்டு போயிட்டார். 3 மாதம் கழித்து திருப்பி வந்தார். 4 ரூபா கொடுத்தாங்கல்ல, அவன் 8 ரூபா ஆக்கி வச்சிருந்தான் பிஸ்னஸ் பண்ணி. வந்த ஆண்டவர் பார்த்தார், ஹே, குறைவாகத்தானடா பணம் கொடுத்தேன், நீ அதை இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்குகிறேன். 2வது ஆளை கூப்பிட்டார், நீ என்னப்பா பண்ண? சார் 4 பண்ண. ஓ, 2 நாளாக்கி இருக்க, உன்னிடத்திலும் குறைவாகத்தான் கொடுத்தேன், அதை இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாயே, சகல விஷயங்களுக்கும் உனக்கும் நான் உன்னையும் நான் அதிகாரி ஆக்குகிறேன். 3வது நம்மாள் வந்து நின்னா, என்னப்பா, என்ன எங்க, என்னது? 1 ரூபா கொடுத்தனடா. ஓ, அதுவா, இருங்க அப்படின்ட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுருந்துருக்கான். அது கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டான். இந்தாங்க உங்க 1 ரூபா. என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணலன்னா நீ வேற சொன்னியா போய் 3 மாசத்துல வருவேன், அப்புறமா கணக்கு கேட்பேன்னு. நான் அதை எங்கேயாவது கொடுத்து போட்டு அதை தொலைச்சி உன் கோபத்துக்கு எதுக்கு ஆளாவானே? இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். யாரிடம் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அந்த உள்ளவனுக்கு அது தரப்படும், இன்னும் அதிகமாக்கி தரப்படும். இவங்கிட்ட உன் சோம்பேறித்தனத்தை வைத்துக்கொண்டு என் மீது பழி சுமத்தி உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள பார்க்கிறாயா, குடு அந்த பணத்தை என்று அந்த 1 ரூபாயையும் அவன் கையில் இருந்து அப்படியே பறித்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது புரிகிறதா? உயர்வும் நேர்மையும் உழைப்பும் உன்னதமும் கொண்டு ஒன்றை இரட்டிப்பாக்குகின்றவர்களுக்கு, உள்ளவனுக்கு இதெல்லாம் உள்ளவனுக்கு தரப்படும். இது எல்லாம் இல்லாமல் வெறும் வீம்பு வார்த்தைகள் சொல்லி சுற்றி கொண்டிருக்கின்றவர்களிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்.